ராமதாஸ் ஐயா அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாகவும் சூழ்நிலை கைதியாக அவர் யாரோ சொல்லி கொடுத்ததை படிப்பு எழுதி கொடுத்ததை தான் இப்போ சொல்லியிருக்கார். அவர் நிச்சயமாக தான் பிள்ளைய அது மாதிரி பேசியிருக்க மாட்டார். எங்கள் சின்ன ஐயா பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் பேசுகிறாங்க. நான் ஏறக்குறைய 45 வருடமாக மகளிர் அணி தலைவராக இருந்தேன். மன்னிய சங்கத்திலிருந்து மாநில முதல் கட்சி தொடங்கின போது முதல் பெண்மணி நான் தான் மாநில தலைவராக இருந்தேன். அதிலிருந்து இப்போ அவங்க கூட தான் பயணிச்சுட்டு இருக்கு எல்லா நிலையிலும். இப்போ திடீரென்று பெரிய ஐயா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாகவும் சூழ்நிலை கைதியாக அவர் யாரோ சொல்லி கொடுத்ததை படிப்பு எழுதி கொடுத்ததை தான் இப்போ சொல்லியிருக்கார். அவர் நிச்சயமாக தான் பிள்ளைய அது மாதிரி பேசியிருக்க மாட்டார். அதே போல் நானும் ஆனால் அவங்களுக்கு வீடை பற்றி எனக்கு எல்லோரும் தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், வெள்ளிக்கிழமைதும் சொல்கிறேன், நிச்சயமாக சத்தியமாக ஐயா அப்படி பண்ணலை. ஏதோ வந்து ஆமாம் யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டு யார் என்னவோ ஏதோ கோவத்தில் அப்படியே அது அந்த யாரோ அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இவர் அடித்தா மாதிரி அவரை கொடுத்துட்டாங்க. ஐயாவை தவறாக வந்து பயன்படுத்துறீங்க. ஊடகங்கள் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஊடகங்கள் வந்து தவறான வழியில் நீங்கள் வந்து மிகைப்படுத்துறீங்க. அதாவது ஆமாம், அதான் எல்லாம் பேச எல்லா ஊடகமும் அதாவது எப்படி தான் நீங்களாம் பேசுகிறீங்களோ, சின்ன ஐயாவை தாழ்த்தியும் பெரிய ஐயா உயர்த்தியும் அவரை உயர்த்தியும் இவரை தாழ்த்தியும் திரும்ப 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 எத்தனையோ நடக்குது. அதெல்லாம் வரல. இதை தான் அந்த குடும்பத்தை பற்றி அப்படி வெள்ளமாக பேசுறீங்க. சக்கரை மாதிரி இனிக்குது. முன் வச்சிருக்காரு ஐயா வந்து குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அது வந்து பேப்பரை பார்த்தீங்களா? அவர் பேசணுன்னா அவர் தானா பேசியிருக்கணும். நான் சொல்கிறேன், அது அவர் பேசலன்ற சத்தியமாக சொல்கிறேன். அது வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தெரியும். முடியும். அவர் வயசானவராச்சா? எனக்கு கூட 86 மேலே நடக்குது. ஐயா வயசு என் வயசு ஒரே வயசு. எனக்கு 86 மேலே நடக்குது. அவருக்கு 86 மேலே 88 போறாரு. அவரு நான் அவர் பின்னாடியே போறேன். 2 மாசம் தான் பெருசு. 35 வயசுல அவர் மத்திய அமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் தப்பா? என்ன தப்பு? அவர் என்ன சாதிக்கல? என்ன 108 ஆம்பளை சூட்டு சாதிச்சாரு, எத்தனையோ புகையில கண்டிச்சாரு, மது ஒழிச்சாரு. பெரிய ஐயா மது ஒழிச்சாரு. எங்க சின்ன ஐயா வந்து புகையில பான் பராக்கு எல்லாத்தையும் ஒழிச்சாரு. இப்போ அதை விட கொடுமையாக வந்து மது ஒழிச்சாரு. அது போட்டோம். இப்போ வந்து என்னது கஞ்சா அது எனக்கு வரவே வராது வாயில். அந்த கஞ்சா வந்த அப்புறம் இந்த நாடு நாசமாகுது. எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பாலியல் வன்முறை, எத்தனை திருடு, கொலை எல்லாம் நடு. அதெல்லாம் போட மாட்டீங்களா நீங்க? அதெல்லாம் அவரு சொல்ற அதுதான் சொல்றேன். அது பேப்பர்ல தான் சொன்னாரு. அவர் மனசுல இருந்து சொல்லல. அவரு மனசுல இருந்து சொல்ல தான் புள்ளைய எப்படி தான் நீங்கெல்லாம் புள்ள குட்டி வச்சிருக்கீங்களே, உன் புள்ளைய நீ பேசுவியா? அவரா பேசல. எங்க பெரிய ஐயா பேசல. இப்போ எங்க சின்ன ஐயா வந்து அவர் தெய்வமா தான் கருதுறாரு. அவங்க அம்மாவை அதோட தெய்வமா கருதுறாரு. இந்த நேரத்துல முகுந்தன் பொறுப்புல இருந்து விளைவிக்கிறாரு. வெளியா காரணமா இதுக்கு? அதுக்கெல்லாம் கூட அவர் காரணம் இல்ல. இதுக்கு வேற ஏதோ சக்தி ஒண்ணு கடவுளுக்கு மட்டும் தெரியும். சொல்லுங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை மிகப்படுத்தி பெருசா போட்டுக்கிறீங்க, பெருசா அதை போடுறீங்க. தயவு செய்து போடாதீங்க. தயவு செய்து போடாதீங்க. இன்னைக்கு கூட்டத்துல முக்கியமான சென்னை நிர்வாகிகளே வரல. ஏகே மூர்த்தி வரல. அவங்களாம் வேலை இருக்குதுப்பா. யாரு? அவங்க வரல. அவங்களாம் வேலை இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு இது கிடையாது, அவ்வளவு இது இருக்காது. 3 நாள் தொடர்ந்து இருந்தா வருவாங்க. ஏகே மூர்த்தி எல்லாரும் இதை தான் ஒருத்தர் ஐயாவுடைய கொள்கைகளையும் ஐயாவுடைய கனவுகளையும் ஐயாவுடைய லட்சியங்களையும் சின்ன ஐயா நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருடைய கொள்கையை வழிகாட்டுதல் பிறகுதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். இதனால கட்சிக்கு பின்னடைவு நினைக்கிறீங்களா? பின்னடைவு கிடையாது, முன்னடைவு தான். இனிமேல் அவர் ஜெயிப்பாரு. நிச்சயமா அவருடைய கை ஓங்கும். அவர் வந்து நிச்சயமா இப்போ வந்ததே 15 மாவட்ட செயலர் தான். இல்ல பல்வேறு கட்சி நிர்வாகிகளை நீக்கி இருக்காரு. மாவட்ட செயலாளர் புதுசா ஒருத்தர் கட்சியில வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இதுவா இல்லையே, யாரையும் நீக்கல. அதெல்லாம் குடும்ப பிரச்சனை. இதுல வந்து தேவையானவங்கள நல்ல வேலை செய்யல போட்டுருக்காரு. வேலை செய்யல நீக்கியிருக்காரு. நீக்கினா எப்படி வந்து கட்சி வளரணுமா இல்லையா? அவர் நிச்சயமா வளருவாரு.
அவர் கை ஓங்க. அவர் இந்த தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வருவாரு, நிச்சயமா வருவாரு, சத்தியமா வருவாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.